ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசால் தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, சோம்பு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காயட்டும். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போடணும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது போடலாம். இஞ்சி பூண்டு விழுதும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கிரேவி நல்ல மணமாகவும் இருக்கும். லேசாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கிறணும். கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். சிக்கன் கிரேவிக்கு நம்ம வதக்குறது தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் நல்லா லேசாக எண்ணெயில் வதக்குற மாதிரி வதக்குனிங்கன்னா சிக்கன் உள்ள தண்ணியெலாம் இறங்கி வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கணும்.
இப்போ நம்ம வச்சுருக்கிற மல்லிப்பொடி போட்டுக்கலாம். கரம் மசால் தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள், ஒரே மாதிரி வர அளவுக்கு கிண்டிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொத்தமல்லி இலையை நம்ம தூவிக்கலாம். பாருங்கள், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.